Hello friends. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி டோரண்ட் ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேஷன் பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம எல்லாருமே டோரண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்போம். மூவி மேனுவலாக வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணி யூனோ எந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் அந்த மாதிரி நம்ம பிடிச்ச மூவிஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். பட் யூஸ்வலாக நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஆக்சுவலாக 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா எவ்ரிடே ஒரு ஸ்பெசிஃபிக் வெப்சைட் போய் ஸ்பெசிஃபிக் ஜான்ரில் அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூவிஸ் டவுன்லோட் பண்ணோம். டோரண்ட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி எவ்ரிடே அந்த ஃபோல்டர் நியூவாக க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேசிக்ஸ் எப்படி நம்ம டோரண்ட் ஃபைல்ஸ் பைத்தான் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கியூபிட் டோரண்ட் அப்படின்ற ஒரு டோரண்ட் கிளைண்ட். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கியூபிட் டோரண்ட்னா என்ன, அது எப்படி டிஃப்ரெண்ட் வித் நார்மல் டோரண்ட் கிளைண்ட்னு பார்க்கலாம். ஸோ கியூபிட் டோரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர் ப்ரொவைடிங் ஏபிஐ. ஸோ அவங்க ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ரோக்ராமிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டோரண்ட் ஃபைல் ஆடிங், டிலீட்டிங், ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் லைவாக. ஸோ ஃபஸ்ட் கியூபிட் டோரண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கியூபிட் டோரண்ட், ஸோ இது இப்படி தான் இருக்கும் கியூபிட் டோரண்ட். ஸோ இந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ் ஆர் மேக் ஆர் லினக்ஸ். ஸோ பேசிக்லி கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நீங்கள் எதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இப்படி தான் இருக்கும் ஒன்ஸ் யூ இன்ஸ்டால் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இனிஷியல் செட்டப் வி நீட் டு டூ எப்படின்னா நீங்கள் டோரண்ட் டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த செக் பாக்ஸ் வெப் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற செக் பாக்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக ஐ திங்க் இதுக்கு வந்து அட்மின் தான் பாஸ்வேர்டாக இருக்கும். அட்மின் நான் 2 டைம் அட்மின் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ அப்ளை அண்ட் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு நான் செக் பண்ணுறேன் நான் இப்போ கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அந்த போர்ட் நம்பர் 8080 போனீங்கன்னா கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட் நம்பர் காமிக்கும். நீங்கள் போர்ட் நம்பர் வேணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அண்ட் இதோட போர்ட் நம்பர் இங்கே இருக்கும் ரைட் சைடில் 8080. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ப்ரௌசரில் கொடுத்துட்டு 8080 கொடுத்தீங்கன்னா இதோட வெப் யூஐ வரும். ஏன்னா பேசிக்கலாக நார்மல் டோரண்ட் நம்ம யூஸ் பண்ணுற யூடோரண்ட் ஐ திங்க் அதில் வந்து வெப் வெர்ஷன் இல்லை. ஐ மீன் ஏபிஐக்காக தனியாக ஒரு போர்ட்டில் அவங்க எனேபிள் பண்ணல. பட் கியூபிட் டோரண்ட் தேர் எனேபிளிங் திஸ் போர்ட் ஜஸ்ட் டு இன்ட்ராக்ட் வித் ப்ரோக்ராமேட்டிக்கலி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மின் நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலாம். சரி, இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் எல்லாமே ஆல் த ஸ்டேட்டஸ், இதில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். பேசிக்கலாக இது விண்டோஸ் கிளைண்ட்டும் இந்த வெப் கிளைண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபைல் நம்ம ஜென்ரலாக ஆட் பண்ணோன்னா வெப் இன்டர்ஃபேஸோடு நம்ம ஆட் பண்ணுவோம். பட் அது விண்டோஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பேசிக்கலாக ஒரே பேக் எண்ட் பட் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் எண்ட், அந்த மாதிரி நீங்கள் அசிம் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஹெட் வித் ப்ரோக்ராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நீங்கள் ஏதாவது பைத்தான் எடிட்டர் யூஸ் பண்ணணும். இங்கே நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் போயிட்டு திஸ் ப்ளஸ் நியூ ஃபைல் அண்ட் எனி ஃபைல் நேம், நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏதாவது ஃபைல் நேம் கொடுக்கலாம். டோரண்ட் ப்ளே டாட் இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், IPYNB. அது ஒன்றும் இல்லை, ஐபைத்தான் நோட்புக். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நோட்புக் க்ரியேட் ஆகிடும் வித் செல். நான் என்னோடய தீம் டார்க் தீம் வச்சுருக்கேன். பட் நீங்கள் டே தீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து இதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். பைத்தான் என்விரான்மெண்ட், பைத்தான் மாடியூல் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஓகே என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணோம். என் ஸ்கிரிப்ட்ஸ், நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும். லினக்ஸ் யூஸராக இருந்தால் இப்போ டைப் பண்ண பாருங்கள், source env bin activate. ஓகே, கிளைண்ட் நம்ம யூஸ் பண்ணுற கிளைண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, pip install qubit torrent. ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பைப்பை லிங்க்.
Okay, Python qubit torrent. Okay, package install ஆயிடுச்சு. So let's go to the notebook. நோட்புக் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புதுசாக ஒரு என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. கண்டிப்பாக நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். அதுக்கு வேணும் இந்த கிளைண்ட் யூஸ் பண்ணணும். qubit torrent client. ஓகே, அடிஷ்னல் ஐபைத்தான் பேக்கேஜ் வேறு யூஸ் பண்ணணும். ஆனால் நியூ என்வரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆக்சுவலாக நீங்கள் ஈவன் யூஸ் எனி எடிட்டர், பட் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக விஎஸ் கோட் ப்ளஸ் பைத்தான் இது ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம், இது சஜஷன் கேட்கும். ஸோ நம்ம இந்த நோட்புக் ஸ்பெசிஃபிக்காக அந்த வெர்ஷன்லேருந்து ரன் ஆகும். ஓகே, தட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் வென் யூர் ஒர்க்கிங் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் எ நியூ ப்ராஜெக்ட். ஓகே, பிஓசியில் எதுலையாச்சும் ஒர்க் பண்ணும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நார்மல் நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் திஸ் ஈஸி இருக்கும். ஓகே, ஸோ கிளைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து qubit is our instance, object instance, and client. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் நம்ம கிளைண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ கிளைண்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் qubit client லோக்கல் ஹோஸ்ட். நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோட மெஷினில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் http://127.0.0.1 followed by port number 8080. ஓகே, ஸோ இதான் நம்மளுக்கு கிளைண்ட். ஸோ நம்ம லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட் qubit.login. ஸோ நம்ம யூசர் நேம் அட்மின் கொடுத்தோம் அண்ட் பாஸ்வேர்ட் அட்மின் தான் நினைக்கிறேன். ஓகே லாகின். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இதில் ஏதாச்சும் டோரண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். நம்மளோட டோரண்ட் கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ இது வந்து 0 தான் காட்டணும். யா, இட்ஸ் 0. ஸோ நான் வந்து 2 ஃபைல் வச்சுருக்கேன் இங்கே லோக்கலில். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் python book.torrent and migration.torrent. ஸோ நான் இந்த python book.torrent இப்போ நான் வந்து டோரண்ட்க்கு ஆட் பண்ணுறேன். qubit.download from file. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத் கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து என்னோட கம்ப்யூட்டரில் நம்ம பாத் கொடுக்கலாம், அந்த டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டர் எடுத்துக்கும். பட் நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, ஐ மீன் இந்த ஃபோல்டர்லேயே நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், நம்ம என்ன மூவி டவுன்லோட் பண்ணுறோமோ. ஸோ நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். ஓஎஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபோல்டர்ஸ், கரண்ட் ஃபோல்டர். ஓகே, ஸோ நான் இது வந்து நான் பாத்துன்னு சேவ் பண்ணிக்கிறேன், அவுட்புட் பாத். ஓகே, ஸோ டவுன்லோட் ஃப்ரம் ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்னா இந்த ஃபைல், ஐ மீன் .torrent இருக்கலாம் அந்த ஃபைல். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து மேக்னெட் யூஆர்எல் டைரெக்டாக இருக்குது, இது வந்து ஒரு ஃபைலே இல்லை. பட் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பைனரி ஃபைல். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு, பிகாஸ் இட்ஸ் நாட் அ டோரண்ட் ஃபைல், இட்ஸ் ஜஸ்ட் மேக்னெட் லிங்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது migration.torrent அப்படின்ற ஒரு ஃபைல்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னெட் லிங்க்கை ரீட் பண்ணி அந்த மேக்னெட் லிங்க் மூலமாக ஃபைல் டவுன்லோட் பண்ண பார்ப்போம். ஸோ மேக்னெட் லிங்க் வந்து இந்த python book.txt ஒரு ஃபைலில் இருக்குது. ஓப்பன் python book.txt. magnet link equal to. ஓகே, ஸோ மேக்னெட் லிங்க்கை நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நவ் இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் இந்த மேக்னெட் லிங்கை. டவுன்லோட் ஃப்ரம் லிங்க். ஓகே, மேக்னெட் லிங்க் கமா சேவ் பாத் ஈக்குவல் டு அவுட்புட் பாத். ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து புக்கு கவர் அதெல்லாம் டவுன்லோட் ஆகுது மேக்னெட் லிங்க்லேருந்து. ஸோ நம்ம qubit torrentsல பார்ப்போம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கா, அப்படி ஏதாச்சும் torrents ஆக்டிவாக இருக்குன்னா. அஃப்கோர்ஸ்
அதோட மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, these are the active torrents. Okay, active torrents. அதோட ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று தான் இருக்குது. ஸோ அது ஒன்று நான் பார்க்குறேன், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டேட்டா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்போ ஆட் பண்ணோட ஈபோக் டைம் யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட். ஓ, இஸ் இட் கம்ப்ளீட்டட்? ஆமாம், அதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபைல் போல், 6 MB தான், அதனால் இது ரொம்ப சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி இந்த டைமில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் இது எந்த பாத்தில் டவுன்லோடாக இருக்குது, அதோட லிமிட்டர், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது இதில். ஹேஷிங் இன்ஃபர்மேஷன், சீடர்ஸ், லீச்சர்ஸ், ட்ராக்கர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மேக்னெட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ டவுன்லோட் ஃப்ரம் லிங்க் பார்த்தோம். இப்போ டவுன்லோட் ஃப்ரம் ஃபைல் பார்ப்போம். ஸோ டவுன்லோட் ஃப்ரம் ஃபைல்னா, ஐ மீன் இதில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து டோரண்ட் ஃபைல். இது ஒரு பைனரி ஃபைல். நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் டோரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணால் இப்படி வரும். பட் மேக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்னெட் லிங்க் உங்களோட டோரண்ட் கிளைண்ட்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் அந்த மேக்னெட் லிங்க். இப்போ நம்ம பார்த்தோம் முன்னாடி. இப்போ வந்து மேக்னெட் ஃபைலில் பண்ணுறோம். ஸோ அது எப்படின்னா, அந்த ஃபைலை ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கணும். வித் ஓப்பன் அந்த ஃபைல் நேம் மைக்ரேஷன். இது வந்து ஒரு பைனரி ஃபைல். ஸோ நம்ம பைனரியாக தான் ரீட் பண்ணணும். ரீட் பைனரி, அதான் ஆர்பின்னு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்னா ஆர். இது பார்த்தீங்கன்னா இது நான் ஃபஸ்ட் ரீட் பண்ணியிருப்பேன், அது டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ அதனால் வெறும் ஆர் கொடுத்துருக்கேன். ஆர்பி பைனரி ஃபைல். ஐ மீன் அது கூட நம்ம தேவையில்லை, நம்ம டைரெக்டாக கூட கொடுத்துடலாம். கியூபிட் டவுன்லோட் ஃப்ரம் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் ஹேண்ட்லர், ஃபைல் பஃபர் அதை கொடுத்துக்கலாம், எஃப். ஓகே, and save path equal to output path. So in the current location save பண்ணேன் அப்படின்னு. Okay, looks okay. See, folder created. நம்ம செக் பண்ணலாம், qubit.torrents. active torrentsல பார்த்தீங்கன்னா ஒரு torrents இருக்கும், active torrents. length of active torrents 2. Oh, interesting. Okay, I think it is a total torrents. Okay, not active, it's a total torrents. டோட்டலாக நம்மக்கிட்ட 2 torrent இருக்குது. ஸோ அதுதான். இன்னும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரன்னிங் டோரண்ட்டை ஸ்டாப் பண்ண போகிறேன். பாஸ் ஆல். ஓகே, ஸோ இட் ஷுட் பாஸ் த டோரண்ட். சி டவுன்லோடிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் விண்டோவை. இப்போ நான் வந்து ரெஸ்யூம் பண்ண போகிறேன். qubit டாட் ரெஸ்யூம் ஆல். ஓகே, சி இது ரெஸ்யூம் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரீன் கலராக மாறிடுச்சு, டவுன்லோடிங் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்டிபிள் டோரண்ட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். qubit டாட் add torrents from link. Torrent add torrent add from link. Sorry, download from link. Download from link. இதில் மல்டிபிள் கொடுத்துக்கலாம். magnet link 1, magnet 1, magnet 2, magnet n. ஸோ நம்ம எவ்வளோ மேக்னெட்னா கொடுத்துக்கலாம். சேம் கோஸ் வித் டவுன்லோட் ஃப்ரம் ஃபைல். ஓகேவா? யா, தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வந்து ஆட்டோமேட் பண்ண வெப்சைட் 1377. நீங்கள் வந்து அது ரொம்ப ஃபெமிலியரான வெப்சைட் தான். ஸோ 1377 வெப்சைட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்னோட மூவிஸில் சில லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஜிக்ஸ்னால் ஐ மீன் சில மூவி நேம்ஸ் ஆர் யூனோ சில கீவேர்ட், சில ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் இருந்தால் மட்டும் மூவிஸை டவுன்லோட் பண்ணு, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப் ஸ்க்ரேப்பிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் பேசிக்கலாக. ஸோ இந்த கம்ப்ளீட் வெப்சைட்டை நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணேன் அண்ட் ஸ்க்ரேப் பண்ணி எவ்ரிடே எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் பண்ணி அது ட்ரிகர் ஆச்சு, ஐ மீன் டவுன்லோட் ஆகுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, யா, தேங்க்ஸ் கைஸ்.
ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஐ மீன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.